நம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியே பெருநிடலை குறும்பார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியே போலி குடல். மாமா மாமாவா? யாரம்மா கூப்பிடுற? உங்களைத்தான் மாமா. என்ன உடையெல்லாம் மாறி இருக்கு? என்ன அது புது திருப்பம்? ஆமா மாமா, இன்னில இருந்து என் வாழ்க்கையில ஒரு புது திருப்பம் தான் ஏற்பட்டு. ஐயோ, சீக்கிரம் சொல்லி முடிய, எனக்கு புத்தி கோளாறு ஆயிடும் போல் இருக்கு. இப்படி முன்னாடி வந்து நில்லுங்க. என்னம்மா ரவி? என் பேர் பாரதி. பாரதியா? சரி, ஒரு எழுத்தான அதிகம் வச்சுக்கோ. என்ன முதல்ல ஆசீர்வதிங்க மாமா. வெள்ளிக்கிழமை கன்னி பொண்ணு காலில் விழுந்திருக்க, புத்தி தெளிஞ்சு நல்லபடியா இருமா. என்ன புடிவாதம்? ஆசீர்வாதம் பண்ணி முடிஞ்சு போச்சு, தலையை தூக்கு. மாமா, எனக்கு புத்தி தெளிஞ்சு போச்சு, பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. சுந்தரம் சுந்தரம் சுந்தரம், எங்கடா இருக்க? இப்படி வாடா. என்னப்பா? என்ன என்ன பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ரதி பாரதி ஆயிட்டா, நான் மாமாவா ஆயிட்டேன். ஏதோ புத்தி தெளிஞ்சிச்சு மேல சொல்றாடா. புத்தி தெளிஞ்சு போயிட்டான். ஆமா, எப்படி 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 புத்தி? மாமா, இன்னைக்கு காலையில திடீர்னு ரத்த கொதிப்பு மாதிரி. தண்ணியில தானே? ஆமா மாமா. இருக்கும் இருக்கும். இத்தனை நாளா உனக்கு டாக்டர் கொடுத்த மருந்து இன்னைக்கு தான் உன்னை பெரட்டி எடுத்திருக்கு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பழைய எண்ணங்கள்லாம் அலமோதிச்சு. மாறி இருக்கும் மோதி. அப்படியே ஒண்ணும் புரியாம அங்கேயே சோபால சாஞ்சிட்டேன். நல்ல காலண்டா. சோபா இருக்கிற பக்கமா போய் சாஞ்சிருக்கா. இல்லன்னா கீழே விழுந்து தலையில அடிச்சு ரத்தம் வந்து கொஞ்சம் இருக்கப்பா. அப்புறம் சொல்லு. அப்புறம் கண் திறந்தேன்னா கனவு மாதிரி ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா தாயே, உனக்கு ஞாபக சக்தி இருக்கும் போதே எல்லா விவரத்தையும் சொல்லி தொலைச்சிரு. சொல்றேன். வந்து வந்து நான் ஞாபகப்படுத்துறேம்மா. சேனப்பட்டி. அதுதான் நான் பிறந்த ஊரு. விருத்தாச்சலம் இல்லப்பா, வேதாச்சலம். ஆமா, வேதாச்சலம். அவர்தான் எங்க அப்பா. எங்களுக்கு 4000 ஏக்கர் நஞ்ச, குதிரை லாயம், கோச்சு வண்டி எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். 40 லட்சத்தானே வித்தாராத உங்க அப்பா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தான் தெரியுமே. டேய் சுந்தரம், நம்ம ஆடுக்கானே அவன் டாக்டர் இல்ல, ஜோசிய. ஷெட்ல இருந்து காரை எடுத்து வாசல் நிறுத்து. அவசரப்படாதீங்க, நான் இப்ப அங்க போறதா இல்ல. போறதா இல்லையா? இந்தாம்மா அம்மாடே பதிவாதே, இந்தாம்மா. என்ன புடிவாதம்? ஒண்ணு அட்ரஸ் ஆகுது கொடு, அவர் இங்க வரவழைப்பான். தற்சமயம் அதுவும் தேவையில்லை. நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பிறகு அவரை சந்திக்கலான்னு தீர்மானிச்சிட்டேன். என்னது கல்யாணமா? என்ன வளர? யார் மாப்பிள? அத உங்க மகனையே கேளுங்க. எனக்கு தெரியாம அவளுக்கு யாரடா மாப்பிளையா பார்த்து வச்சிருக்கிற? நான் ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டுல இருக்கிற, என்ன கூட கேட்காம நாளைக்கு அவங்க அப்பனுக்கு நீ பதில் சொல்லியா நான் பதில் சொல்றதா? ஏன்பா பதறீங்க? அதி, நானும் உனக்கு மாப்பிளை பார்த்தேன், நீயே தானே பார்த்துக்கிட்ட, பதில் சொல்ல. யாராவது சொல்லி தொலைங்களேன். நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை உங்க மகன் தான். என்னது? இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்படா? அவ புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். அப்பா, அவள் என்னை கண்டாள், நான் அவளை கண்டேன். கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம், காதல் மலர்ந்தது. கல்யாணம் முடிந்து விட்டாள், காதல் கடலிலே மிதப்போம். மிதப்படா மிதப்ப. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? ஏன்பா? அவ யாரு, நீ யாரு? அவ சின்ன பொண்ணு. மன்னிக்கணும் மாமா, எனக்கு வயசு 21. நான் மேஜர். என் இஷ்டப்படி நான் யார வேணா கல்யாணம் செய்துக்கலாம். நல்லா இருக்குமா? உன் இஷ்டத்துக்கு பார்த்தா அவங்க அப்பா என்ன கூண்ட நிறுத்தி ஜெயில தள்ளிப்படுவான். இந்த பாருமா, நான் சொல்றபடி கேடு. நீ உங்க அப்பனை நேர்ல போய் பார்த்து நல்லபடியா பேசி இந்த கல்யாணத்தை முடி. அதுதான் முறை, எனக்கு லாபமும் கூட. என்னடா? அது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு தெரியாது மாமா, 40 லட்சம் 5-6 லட்சத்தோட சம்பந்தம் செய்ய முடியுமா? கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை போய் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். நம்ம ரதி பாரதி ரொம்ப டெக்னிக் தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் சரிதான். அப்படியே செய்திருவோமா? சரிப்பா, எதுக்கும் டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கோமே. உண்மையாக சொல்றேன். ஆமாங்க, எனக்கு இன்னமும் பயமா இருக்கு. அந்த டாக்டர் திருப்பதி என் போட்டோவை அப்பா கிட்ட காமிச்சு பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பரத்தை எல்லாம் அப்பாட்ட விளக்கமா சொல்லி அப்பாவை குழப்ப பார்த்தாரு. அப்பா அதை நம்பிட்டாரா? யாரு செஞ்ச புண்ணியமோ போட்டோவில் இருக்கிற உருவம் சரியா தெரியலன்னு அப்பா அதை நம்ப மறுத்துட்டாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அதுக்கு இல்லைங்க, தப்பி தவறி அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இருக்கிற இடத்தை என் தாய் மாமனுக்கே தெரிவிச்சுட்டா அப்புறம் எல்லாம் ஆபத்துல முடியுங்க. டோன்ட் வரி, அந்த பையன் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினாங்க, நம்பாட்டி நமக்கு என்ன? நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே, இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியாம போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கே அது சான்ஸ். ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியன், அவன் பேட் டைம் தலைவலின்னு எங்கிட்ட வந்தா மாத்திரையை கொடுத்தேன், யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாவி பேப்பரையும் கையில் எடுங்க. தலைமையிலும் யமகண்ட வேலை தாண்டட்டுமே.
வாங்க வாங்க அலமேல சார் யார் தெரியுமா? வேதாச்சலத்தினுடைய ஒயேசன். அப்பா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா போச்சா? கிட்னா கடை ஆறாத துயரம், பேச்சே வரல. அதான் ஜாட. என்னண்ணா உடம்பு எப்படி இருக்கு? துப்பறியும் சிங்கமா அழுத்த நடிச்சு கூட சத்தங்கத்தை போட்டு என்ன நீ உன் வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன. என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா? எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையை உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. அம்மா அல்மேல் அல்மேல் அவர் போயிட்டு வருமா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஆம்பளை தானே? ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம். நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற. வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான்? வந்தான், தூக்கணும், தொங்க விட்டான், போயிட்டான். ஆமா, இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் காலியாவது விழுந்திருப்பேன். அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான். அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட? பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான். பாரு, நல்ல பாடி வேற, வந்தவன் 2 இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான். இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம். அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா, என்ன விட்டுரு. அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க? முடியாதுங்கிற. என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க. உன் மூஞ்சியை நான் பார்த்தது இல்லையா? என்ன கேட்டாலும் என் பதில் அதான். போ. அப்ப இப்படியே இருங்க. அல்மேல் 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 அண்ணா, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது திடீர்னு? எனக்கு கல்யாணம் அண்ணா, எல்லாம் நான் நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்குமா நீ எனக்கு நன்றி சொல்றது? அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைமா இது. என்ன டாக்டர், நீங்க எப்ப அண்ணனானீங்க? அவ எப்ப தங்கச்சியானா? அவ என்னமோ ஆசீர்வாதம்ன்றா, நீங்க என்னமோ கடமைன்றீங்க. ஒண்ணுமே புரியலையே. அது அவளுடைய புத்தி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எங்களுக்குள்ள இருந்த இந்த அண்ணன் தங்கச்சி பாவம் அப்படியே நிரந்தரமாகி போச்சு. அவளை. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ. எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? சேனப்பட்டி வேதாச்சலம் இங்க வந்திருந்தாரா? அவர்கிட்ட பேசிட்டீங்களா? சேரப்பட்டியாவது வேதாச்சலமாவது அவரை கேட்காம கல்யாணத்தை வச்சுட்டேன். அப்படி ஏதாவது விவகாரம் வந்தா கோர்ட்ல வக்கீல வைக்காம நானே பேசுறதா இருக்கேன். உங்க கேஸ் எப்படி செல்லும்? ஏன் செல்லாது? அவளுக்கு தான் வயசு 21. அந்த ஒரு பாயிண்ட வச்சு அடிப்பேன் நானு. உங்க பாயிண்ட் இருக்கட்டும். ஏமா பாரதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி யாரும் உன்னை வற்புறுத்தலையே? என்ன டாக்டர் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு? இவள் அவனை கண்டாள், அவன் இவளை கண்டாள். அப்புறம் என்னடா? கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பெத்த அப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும். அதைத்தான் செய்ய போறேன். டாக்டர், காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சத்தம் இல்லாம முடிச்ச போறேன். மேலதாளம் கூட கிடையாதா? அது உண்டு. ஆனா அந்த சத்தம் சேரப்பட்டி வேதாச்சலத்துக்கு கேட்கப்படாது. டாக்டர், முகூர்த்த நாள் கூட வச்சாச்சு. இந்த மாசம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியா? ஐய, நான் ஊர்ல இருக்க மாட்டானே. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன இது இந்த நேரம் இப்படி சொல்றீங்க? நானும் ஒரு பெண்ணை கண்டேன், அவளும் என்னை கண்டாள். கண்கள் கலந்தன, கருத்தொருமித்தோம். கல்யாணம் அதே 23ஆம் தேதி கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன செய்வேன்? கருத்தொரு மித்திங்க. அது வரைக்கும் சரி, இந்த தேதியை தள்ளி போடப்படாதா? அந்த நாளை விட்டா ரிஜிஸ்டார் 2 மாசம் லீவ்ல போறாரு. அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டு புட்டுன்னு முடிச்சு பண்ணும் இல்லையா? பின்ன அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. என்ன என்ன? ரிஜிஸ்டாருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி எப்படி? தனி ஐயரு, தனி தாலி, தனி மணவர, செலவும் மேளவும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலே நடத்த போறேன். என்ன இன்னும் அலமேல ட்ரெஸ்லயே இருக்கிற? ஆஸ்பத்திரி டைம் ஆற நர்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்க. நர்ஸ் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? நோயாளிங்க வர வேண்டாமா? இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா? தொழிலுக்கு தொழிலும் போச்சு, வர இருந்த 10,000 ரூபாயும் போச்சு. அத மறக்காத. அன்னைக்கு வந்த பையன் அரஞ்ச அறையில இடது காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற 10,000 தலை வச்சு படுப்பனா? ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம்? ஊர்ல உலகத்துல
ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி சம்பாதிக்கிறோம். நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா? வந்த பையன் இந்த பக்கமா அறிஞ்சு இந்த காரியம் சவுடாக்கி இருக்கலாம். வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல. அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்கு காணாம போயிருக்கேன். ஒன்னும் குறைச்சல. அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா இன்டர்வல் விட்டியே. என்னது வர ஊர்வமுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறது. திருப்பதி இல்லையா வீட்டுல? நான் திருப்பதி ரொம்ப அவசரமா பாக்கணும். திருப்பதியை பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க? நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா. வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னான், வைத்தியத்துக்கு உள்ளூர்ல இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வற்புறுத்துன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு என்ன? எனக்கு என்னையா உடம்புக்கு? பத்தியா பைல்வான் பாடியா எக்ஸசைஸ் பாடி? அதெல்லாம் ஏன் பண்றீங்க? வேண்டாம், விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு கெடுதி. அது கூட நான் மாத்திரை வச்சிருக்கேன். 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் தான். நான் வச்ச கடை யாரும் தப்புறதில்லை. நான் அதுக்காக வரலையா? விஜயான்னு ஒரு பொண்ணு காணாம போயிடுத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தனே, படிச்சியா? நீங்க தானா? பாத்தனே. விஜயா எங்க? யாரை கேக்குறேன்? என்னத்தாயா லெட்டர் எழுதி வரவழைச்சிட்டு விளையாடுறியா? என்ன விளையாட்டு? லெட்டராவது இதாவது விஜயா வரது எனக்கு தெரியாது சார். அவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வரவழைச்சிட்டு கிண்டல் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒரு டாக்டர், என்ன பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. நான் யார் தெரியுமா? வீராசாமியா? ஓஹோ, வீராசாமின்னா பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா? அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துறேன், ஜாக்கிரதை. என்ன குழப்பம்? வால்மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி, பொள்ளாச்சி தாலுகா. என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க. அதுமேல் இந்த விஜயா காணவில்லை விளம்பர விஷயமா 4 லெட்டர் எழுதி வரவழைச்சலாம். எப்படி இருக்கு பத்தியா? பைத்தியக்கார பரிச்சை. ஆமா, அன்னைக்கு லெட்டர் எழுதும்போது நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அதுமேல் என்ன உளற? சார், அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 10,000? எனக்கு வர கோபத்துக்கு கொண்டுடுவீங்களா? கோபம் வருதுன்னு சொன்னேன். அதுமேல் அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு வந்த மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் என்னதுன்னு சொல்லிட்டு போல. அதுக்காக 10,000 விடுறதா? உங்க சார்பில் நான் தான் லெட்டர் எழுதி வர வச்சேன். ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். என்ன வச்சு பழைக்க முடியாது. 10,000 நம்பிதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லையா? பாருங்க சார். திருப்பதி டாக்டர் திருப்பதி. டாக்டர் திருப்பதி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? ஒழுங்கா வீட்டை காட்டிடு, இல்ல உன் உயிர் உன்னதில்ல. திருப்தி தானே? அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன்னா, இன்னைக்கு வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார். அக்குடி நான் இல்ல. நீ எனக்கு வைஃப் இல்ல, யமன். எதையாவது உளராதீங்க. காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். தவறு, வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் பொறுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத. நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஹலோ ரவி. வாயா வாயா வாயா. அம்மா, இவன் என் ஃப்ரெண்டு, பேர் சுந்தரம். மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் மேன். சுந்தரம் அதான் என் மதர். சுந்தரம் என் ஃபாதர். சுந்தரம் அவனுக்கு ஃபாதர் நான். சார், எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. உங்களை எல்லாம் நேர்ல பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். பாத்தியாமா, பட்டணத்துல இருந்து பத்திரிகை கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்கலாம். ரவி, கல்யாணம் இதே ஊர்ல தான். ஆஹா. சார், நீங்க கண்டிப்பா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். படிச்சது எப்படி காலை தொட்டு கும்பிடுறா? இந்த காலத்துல யாரு காலை தொட்டு கும்பிடுறாங்க? இப்போ இருக்கானே மகன். ஆமா, கல்யாணம் எங்க? நம்ம கார்டன் ஹவுஸ் இல்ல, அங்கதான். கார்டன் ஹவுஸ்லயா? நல்ல சிவமகள் சுந்தரத்திற்கும் வேதாதத்தின் மகள் இலக்கியது மகள். ஓ சுந்தரா, ஓ உங்க மாமனார் பேரு எங்க அப்பா பேரு ஒண்ணு இல்ல? ஏப்பா, நீங்க கண்டிப்பா போறீங்கல்ல? சும்மா பூராவும் படிச்சுக்கிறேன் சார். நான் மறுபடி கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவசியம் அவசியம். வளையலென்றால் இதெல்லவோ வளையல. எப்படி வளையலாம்? என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லுது? இவ்வளவு தூரத்தை சொல்றா? சும்மா நீங்க என்ன தாராவதி? தம்பி, நீ கவலைப்படாத. என்ன வேலை இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்துக்கு நான் கட்டாயம் வருவேன். முதல்ல இதில் நான் ஞாபகத்துக்கு பூச்சி வச்சிடறேன். கொஞ்சம் பேரா போடு, சீக்கிரம் போடு. நான் எடுத்துக்கிறேன். என்ன வயசான காலம் மறந்துடுவேன். நான் வர்றேன். ஆமா, சுந்தரன் கல்யாணம் பண்ணிக்க போற சமாச்சாரம் எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பாவுக்காக தான் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். ரவி, விஜயாவும் நானும் காதலிக்கிறோம். அந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாருன்னு நான் சுந்தரத்தோட தகப்பனார்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னாரு, உங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, என் பையன் கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் முடிச்சு விடுறேன், அதுக்கப்புறம் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னார். எப்படிமா? அதுவும் நல்ல யோசனை தான். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா, கையில்
மஞ்சள் மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா துணை எங்கே இதோ இங்கே சுகம் எங்கே இதோ இங்கே தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ அது தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் நினையாதோ அது தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் நினையாதோ இந்த உறவினில் தடையேது இந்த பிறவியில் கிடையாது இந்த உறவினில் தடையேது இந்த பிறவியில் கிடையாது பனி ஓடுவதும் மலை தேடுவதும் நம்மை பார்த்ததினால் தானே ஹாப்பி 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 அச்சம் இதோடு அடங்கட்டும் என்று அணைப்பேன் மெதுவாக அச்சம் இதோடு